வணக்கம். தன் வாழ்நாளில் யாருக்கும் எப்போதும் எதையும் கொடுத்து பழக்கமே இல்லாத மனிதர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் கஞ்சன் என்று அழைத்து விடக்கூடாது. உடனே சண்டைக்கு வந்து விடுவார்கள். கருமி என்ற 3 எழுத்து சொல்லுகின்ற பொழுது கஞ்சன் என்ற 4 எழுத்து சொல்லை ஏன் பயன்படுத்தினாய் என்று கோபித்துக் கொள்வார்கள். ஊரிலே சொல்லுவார்கள், எச்சில் கையால் காக்காய் ஓட்டாதவன் என்று. உண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தன் கையிலே இருக்கக்கூடிய எச்சில் பருக்கையோடு காக்காயை விரட்டினால் இந்த கையிலே இருக்கக்கூடிய அந்த சோற்று துணுக்குகள் கீழே விழுந்து விடும். அதை கூட செய்யாதவர்கள் அவர்களிடம் ஏதேனும் ஒன்றை எப்படி பெறுவது? உதவி என்று வந்து நிற்பவர்க்கு ஒருபோதும் உதவ மாட்டார்கள். வாழுகின்ற இடத்திற்கு, அந்த ஊருக்கு, சமூகத்திற்கு ஏதேனும் நன்மை பயக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே சென்று கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் முடியாது என்று அனுப்பிவிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் எப்படி நாம் பொருளை வாங்குவது, அல்லது அவர்கள் யாருக்கு மட்டும் கொடுப்பார்கள் என்று கேட்டால் வள்ளுவர் கூறுகின்றார், ஈரக்கையை கூட உதராதவர்கள், எச்சில் கையை உதராதவர்கள் அல்ல, இவர்கள் ஈரக்கையை கூட உதராதவர்கள். உதறினால், கை கழுவி விட்டு கையை உதறினால் கையிலே ஒட்டி இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் கூட போய்விடுமே என்ற அளவுக்கு எதையுமே கொடுக்காமல் இருக்கிறார்களே, அவர்கள் யாருக்கு தெரியுமா கொடுப்பார்கள்? கையை நன்றாக மடக்கி ஓங்கி கன்னத்திலே குத்தினால் பல்லே உடைந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய முரடல்களுக்கு, அல்லது அத்தகைய கடுமையும் கொடுமையுமாக நடந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களிடத்திலிருந்து ஏதாவது நம்மால் பெற முடியும். சாதாரணமாக அவர்களிடத்திலிருந்து எதையும் வாங்கிவிட முடியாது என்கிறார். கயமை என்ற அதிகாரத்திலே கூறுகின்றார், ஈர்ங்கை விதிரார் கயவர், கொடிருடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. நன்றி, வணக்கம்.